கோயில் வாங்க தட்டு தட்டு குங்குமமா கருப்பு
நல்லா முடிஞ்சு விடு எடு ஒத்து
நான் ஒரு ஆள் மெசேஜ் வராது చక్కటి బంధువులు ఇప్పుడు అమ్మ చంటి బాజే மிக மகிழ்ச்சியானே இருந்தாலும் கண்ணோட்டம் இடமெல்லாம் கடவுளை மண்ணானவனை விண்ணானவனை மலையானவனை
சிலையானவன் எவனோ, தாகமானவன் எவனோ, மோகமானவன் எவனோ, அப்பனது ஒப்பற்ற திருவடி கமலங்களுக்கு அந்த எண்ணம் மலரை சாற்றி ஆசை என்ற தெய்வத்தை ஏற்றி அகற்றி எழுந்தது மலர் கோச்சிங் பாரு கோச்சிங் எங்கேயுமே சாப்பிடக்கூடாது பிடிக்க சமாச்சாரம் கோச்சிங் அகச்சேர் சொல்லி எழுந்தவள் மலர் வண்ணம் அடியார் தோற்றமாய் வருகின்ற போது தாய் செல்வது கோவில் கிடையாது தந்தை சொம்பிக்க மந்திரம் கிடையாது அப்படி இருக்கும்போது இது மாபெரும் சபை மாபெரும் மக்கள் சபை மதிப்பிற்குரிய தாய் தந்தை தாய் தந்தை மார்களும் வருங்கால வாழை சிங்கங்களும் நாடக கலாவஸ்திக்கு ரசிக பெருமக்களும் கல்வி பயில மாணவிகளும் கற்று வந்த மாபெரும் சபை சபை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் சிவபுராணம் கந்த புராணம் விஷ்ணு புராணம் சக்தி புராணம் புராணம் நாவல் சென்று கற்று வந்த இந்த நாடக மேடை பல தெருக்கூத்து மேடை அப்பேற்பட்ட கணவனை அணிந்திருக்கக்கூடிய சபை திருச்சபை நான் இயற்கையான செயற்கையான படுத்தியா செயற்கையான குலத்தியா என்று தெரியுங்க சொல்லுமா நான் இயற்கையான குலத்தியா செயற்கையான பொருத்தியா ஒரு பொம்மை விற்பனை செய்கிறோம் நம்ம தானே எடுத்து செய்யறோம் ஆமாமா அது என்ன அது வந்து இயற்கை செயற்கை செயற்கை நம்ம அங்கத்துல பிறந்து வெளியே வர்றது அதுதான் இயற்கை அப்படி இருக்கும்போது நான் இயற்கையானவள நான் செயற்கையானவன் உனக்கு தெரியாது நான் செயற்கையான குலத்தி உரத்தி எதனால இதற்கு முன்பதாக என்ன உருவம் ஆமா துருவதன் என்று சொல்லக்கூடிய என் தந்தையார் பாஞ்சால மன்னனுக்கும் கோய்க்கிறவர் அம்மையாருக்கும் மகளாக பிறந்து எப்படி பிறந்தேன் எப்படி ஏகத்துல பிறந்தேன் ஏகத்தில் பிறந்து என் தந்தையார் ஏகபாக செல்லில் இருந்து ஆமா ஆசைக்காக குழந்தை கிடையாது யாரு ஒரு குழந்தை பாக்கியம் உள்ள பெண்ணுக்கு என்ன பெயர் மாலடி ஆமா கொட்டி இப்படிதான் சொல்றாங்க ஆமா குழந்தை இருந்தா தாய்க்கு ஆமா பிள்ளை பெற்றோர் தாய் அப்படி தாயார் தந்தைக்கு குழந்தைகள் என்று சொல்லி இமயமலை சார்நிலை சென்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் பெருத்ததொரு யோகம் ஏசர உபேசம் சொல்லக்கூடிய இரு தவறிகளை வரவழைத்து பெருத்தொரு ஏகம் நடத்தினார் அந்த ஏகத்துல பெண்ணாக பிறந்தேன் நீங்கள் நான் தான் திரௌபதி அப்படியா ஆமா என்று சொல்லக்கூடிய தீயில் பிறந்த திரௌபதி சொல்லக்கூடிய பெயரும் பெற்று ஆமா சந்தேகத்தில் வளர்ந்தேன் எப்படி 16 வயது மங்கையாக பிறந்து மஞ்சள் ஆலை கழுத்துல மணிவிடணும் ஆமா செங்கடி என்ற மாணவனுக்கு பிறந்து பார்த்தார் என் தந்தையார் என்னை சீரை சிறப்பணும் வேறு பெருமையை வந்து எனக்கு கட்டி பெருமை இங்க மங்கை பெருமை நடந்தது திருமண வயது ஒரு பெண்ணுக்கு 7 பருவம் மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த 7 பருவத்தில் கன்னி பெருமை இங்க மங்கை பெருமை திருமணம் ஏற்பாடு செய்தார் ஆமா எப்படி சுய வரவேல்வி ஆமா நாணியை பூட்டி பிள்ளை வளைக்க மச்சத்தை யார் அறுக்கின்றார்களோ வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்கள் மகளை மனமுடித்து தெரிவித்து அங்க வங்க மலிங்க சிந்து மலையாளம் என்று அவனை ஒரு பிராமணன் பிள்ளை வளைத்தார் மனவாளை சுடினார் அழைத்து சென்றார் வெளியினருக்கு வைத்து விட்டார் என்ன என்னத்தை சொல்லுவாங்க தெரியுமா இந்த அம்மாளுக்கு எப்படி 5 ஆம்படியா வந்துச்சிருக்காங்க
நாங்களும் ஒரு பிள்ளை கட்டணும் ஆகுமே இந்த அம்மாவுக்கு எப்படி 5 ஆண்டியா வந்து வந்தது என்று கேட்பாரு. வில்லை வளைத்துக் கொண்டு விளைவித்து விட்டு தாயார் கொண்டு அழைத்தார். அம்மா ஒரு கனியை கொண்டு வந்துட்டு வெளியே வாருங்கள் மாதா. தெரிவித்தார். பலம். அந்த அம்மா உள்ளதுக்குனே என்னவென்று அந்த அம்மா பொட்டு இருந்து பூ இருந்து மஞ்சள் பருப்பு கறி மாங்காய் வளர்த்து விதவி வளர்த்திருக்காங்க. இருக்கிறார். உள்ள இருந்துக்கிறேன் மகனே அத கனியா வந்து 5 பேரும் பாகமாக பகிர்ந்து சாப்பிடுவோம். இரண்டாவது முறையாக ஒரு புஷ்பம் கொண்டு வந்து வெளியே வாருங்கள். புஷ்பமாக இருந்தால் அறுவடை முகம். மூன்றாவது முறையாக நான் கொண்டு வந்த கனி கிடையாது, புஷ்பம் கிடையாது. ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்து வெளியே வாருங்கள் தாய் என்று அழைத்தார். மகனே இந்த வார்த்தை முன்னமே சொல்லியிருந்தா சொன்னோம். அந்த கனியா இருந்தாலும் புஷ்பமா இருந்தாலும் 5 பாவித்துக் கொள்ளு 5 மனைவியாக ஏற்றுக் கொள்வது தெரிவித்தார். அத்தை குந்தியம்மன் சொன்ன பிரகாரம் 5 மனைவியாக வாக்குப்பட்டு அவரை வெற்றத்தை வாழ்ந்து கொண்டிருந்தோம். பார்த்தா சதிக்கார பாய் நய வஞ்சகன் கிளம்பொற்ற கெட்ட குணமுடைய சூதாட்டக்காரன் அரக கொடியும் பாம்பு கொடியும் ராஜாக்கள் சாதகமாக வரவழைத்து சொக்கட்டானாடி பந்தயத்தல் பகடி நாடு நகரம் சேராசையம் பண்டு பண்டாரம் சீம பரிபாலம் என்ன செய்தான்? பெண்ணை வைத்து சூதாட்ட காரணத்தினால அவனை கொண்டு வாயில தம்பி துச்சது அனுப்பி வைத்தான். என் 6 கூந்தலை பிடித்து அஸ்தாவை வெளியே இழுத்து வந்தான். இழுத்து வந்து மணிமா மேடை உத்தமமான ராஜாக்களை விட்டு மணி மேல இழுத்து தம்பி அனைவரை பார்க்க வேண்டும் அவமானத்தை பார்க்க தெரிவித்தான். மணிமா மேல இழுத்து விட்டு ஓடி வந்து சேலையை பிடித்து இழுக்கிறான். யாரே துச்சோதனை சபையை பார்த்தேன். ஐயா பெரிய ஒரு அறிவு சொன்னவர். பெண்ணை பெற்றவர் கிடையாது, பெண்ணுடன் வாழ்ந்தவர் கிடையாது, பெண்ணுடன் பிறந்தவர் கிடையாது. ராமாச்சாரி, பீஷ்மாச்சாரி, அஸ்வத்தாமா, திருமாச்சாரி யாரும் பணிந்து பேச மாட்டேன். ஒருவர் ராஜ சொன்னா ராஜாக்கள் இருந்த சபை, ஆண்கள் இருந்த சபை, பெரியோர் இருந்த சபை, குரு பேர் இருந்த சபையிலே எனக்கு தொட்டு தெரிவித்து வந்த ஒரே ஒரு சுத்தாடம் இருக்கிறது. அந்த ஒரு சுத்தாடை ஒரு சொல்லி அண்ணனை நினைத்தேன். மாலாகிய மலாவிஷி மாயாக தொழிலளித்தார். என் மானத்தை காப்பாற்றினார். பிரகாரம் 14 வேண்டும் என்றால் 12 ஆண்டு காடு, ஒரு ஆண்டு நாடு ஐயாவது வாசம் கழித்து வந்தார். பிரகாரம் பாதுகாட்டை தருவேன் என்று ஏற்றிலே எழுதி வைத்தார். காகிதத்தை எழுதிய மனத்திற்கு போக சபை விட்டு நிற்கிறான். அப்ப பாரா சபையில் என்ன சபை அடே தெரியாதனா சதிக்கார பாவி அண்ணனுடைய மனைவி அண்ணி என்று பாராமலே நெருப்பிலே பிறந்தவர் என்று அறியாமல் தீரே பெரிய பிறந்தவர் என்று தெரியாமல் யாரா 6 கூந்தலை பிடித்து இழுத்து வந்து 60 படியேற்றி மணிமா மேடையிலே தொட்டு தீவிரம் மட்டுமில்லாமல் என மனவாசை ஊட்டுகின்றீர்கள். இதோ பார் அண்ணவரை கொண்டு வந்தேன் வலது துணை மீது அமர் என்று தெரிவித்தான். துச்சோதன இடத்திலே எந்த வலது துணை மீது அமர் என்று சொன்னால அதே வலது துணையில் சாபம். ஒரு ராஜத்தில் வலது துணை முடிந்து உன் முதலத்தவாரி என்னையாகும், உன் பர்ணி அனுபவத்தை சீப்பாகும், மல்லிப்பூவாக வைப்பேனே தவிர உன் தம்பி துச்சோதன தொட்ட கூந்தலை என் இருகரத்தை தொட்டி முடிக்க மாட்டேன். சத்தியம் 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 செய்துவிட்டு புறப்பட்டோம். சூரியவனம், 2வது ராமரிசவனம், 3வது முருகவனம், 4வது காலவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேவன், 7வது கந்தர்வனம், 11வது அன்னகாமிகம், 12 ஊர்க்குறிவு விழுந்தா வைக்காத இரவணம் இருக்கும்போது தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அண்ணன் அழைத்தார். தங்காய் என்று அழைத்தார். என்னெல்லாம் கேட்டேன். நீ குரத்தியாக வாங்கி நான் குரத்தியாக வந்திருக்கிறேன். அண்ணனை பார்க்கிறேன். பாத்தீங்களா எங்க என்ன பாத்தீங்களா? என்ன யாரு பாக்குறீங்க?
தெரியாது. உட்கார்ந்து உங்களை தேடி தேடி என் காலம் நான் வலிக்குது. குரத்தியா வான்னு சொல்லிவிட்டால் குரத்தியாக வேடம் தெரிஞ்சு வந்தேன். எங்க அண்ணன் எங்க இருக்கிறான்னு பச்சைகளா கேட்டேன். ஆமா, காலை கவுதர் வேணாலும் கேட்டேன். சொல்லி வாழ்க்கை பச்சைகள் பார்த்தேன். அதான் எனக்கு சரி பண்ணி காட்டல. அப்புறம் எங்க தேடி கடைசியில எங்க அண்ணனை பிடிக்கிறதுக்கு போதும் ஆகி போச்சு. அப்படிதானே? பிடிச்சி பிடிச்சி நான் பேசல முருகனுக்கு போன மாடு எத்தனை பேருக்கு தான் போடுவோம்.
அண்ணா 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 பஜாருங்க அந்த பாபா நீ பள்ளி கொண்ட அண்ணா மிக தாழ் உண்டு ஆதாரிக்க எண்ணமையா இத வச்சாரா உலகிலாரும் உங்களப்பான போட்டி செய்தே அண்ணா நீ வந்தாதான் பாட்டு வச்சுக்கலாம் பாட மக்கள் அண்ணா பாஞ்சாலி என்ன போல அண்ணன் யாரும் சம்பாதிக்க முடியாது. ஆமாமா ஒரு சின்ன வயசு தாலி வச்சு மறுபடியும் கட்டிக்கலாம். அண்ணன் தம்பி சம்பாதிக்க முடியுமா? ஒரு நாள் கடைசியில போறது அண்ணா
ಅಣ್ಣ ನಾರಾಯಣ ಪಾರಾಯಣ ನಂದನಂದನ ಆಯ ಮಾಯ ಅಚ್ಚಿದ ಹರಿಗೋವಿಂದ ವೆಂಕಟೇಶ ಶ್ರೀನಿವಾಸ ಮಧುಸೂದನ ಜನಾರ್ದನ ಗರುಡ ವಾಹನ ಶೇಷ ಶಯನ ಪನ್ನಗ ಚಯನ ಪಾಂಡವ ಸೂದ ಲಕ್ಷ್ಮಿ ಸಮೇತ ನೀಲಮೇಘ ಚಾಂಬರ ವರ್ಣ பச்சத்திரு மேனியனை கோபாலா தூப்பாரா ராகவா ராஜாராம அரிப்பெரு ஜோதியே அநாத ரட்சகா மூச்சுடலே ஓச்சுடலாய் வந்த ஆபத்தாண்டவா மச்ச கூர்ம வாமன வராக நரசிம்ம ராமன் பலராமன் பரசுராமன் கண்ணா என்று சொல்லக்கூடிய பத்தவதான கண்ணை என் பொண்ணான அண்ணா உன்னை அண்ணா அண்ணா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணா அண்ணர்கள் நான் சொல்லியே அச்சப்பாரி மும்மூர்த்தி தேவர்களே படைத்தல் பிரம்மன் வரங்குடத்தில் காத்த ஈஸ்வரன் நீ அழிப்பதற்கே பிறந்தவன் ஆமா அழிப்பதற்கு பிறந்தவன் திருப்பதி ஏழுமலை கோயில் கொண்டிருக்கிறேன் என் பொண்ணா அண்ணா அப்படி இருக்கும்போது நீ பல அவதாரங்களுடைய அவதாரம் ஆமா பல 108 நாமதேவங்கள் சிங்கார வாங்க கண்ணா தங்கை பாஞ்சாலி என தனிமையிலான வந்து உனக்கு பாதத்தை தொழுகின்றாய் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கண்ணா சுகமாக சுகமாக சுகம் பெற்று வாழ வேண்டும் அப்படி ஆகட்டும் தங்கா நீ அருமை தங்கையே
என்றால் உலகம். உலகம். இந்த பாராள கருவத்தை உலகத்திலே நீ ஓடோடி நம்மை பார்க்க வேண்டிய காரணத்தினால் சுகமாக சுகமாக சுகம் பெற்று வாழ வேண்டும். சிவேஜையும் நீர்வரம் எல்லாம் வரக்கூடிய மற்ற நாட்டு ஒப்பான நாடு கடைகளி மாவட்ட மாநிலத்தில் வரக்கூடிய சுப்பிரமணியம் என்றால் மாண்டு மறைந்து 4 சேர்ந்தார் என்று 2021 வருடம் அவர் இயற்கை எழுதினார். இறந்தவர் பெயர் இருப்பர் வாழ்த்த வேண்டும். ஆண்டாண்டுக்கார அழுது கொண்டாலும் ஆண்டவர் மாளிகைக்கு வருவது அப்பேற்பட்ட தந்தையான ஆண்டு விட்டு அவர் பெயரை நாட விழாவை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மகனாக இருக்கக்கூடிய கணேசன் அண்ணனாகப்பட்டவர் நாட விழாவை கலந்து தந்தையார் சுப்பிரமணிய கவுண்டர் மீது வணங்கி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி திரும்ப ஏன்னா வீடியோ தெரியல சுப்பிரமணிய கவுண்டர் மாண்டு மறைந்தார் என்று தந்தையார் பெயரை மறைக்கூடாது என்று அந்த காத்த முகத்தை எனக்கு பார்க்க முடியாது என்று சொல்லி தந்தையார் பெயரை கொடுத்து வாழ்த்துகிறார். அதுக்கு நாடக பிள்ளைகளுக்கு டீ வாங்கி கொடுக்க சொல்லிருக்கிறார். அனைவருக்கு டீ சப்ளை செய்கின்றார். அப்பேற்பட்ட அண்ணன் எந்த மகமா தங்க மகமா இருந்து இந்த மக்களுக்கு நோயற்றவாக குறைவற்ற செலவாக இருந்து நீண்ட ஆயுள் பெற்று அந்நாள் கூடிய இந்த வாழையை பல்லாண்டு வாழ வாழ்க்கையோ சிவேஜியம்
குறைச்சி போல புரட்சி போல இருக்கிறாய். ஆனா தங்கா இந்த உருவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அங்க அண்ணா இந்த உருவம் உனக்கு அப்படியே சும்மா பொருத்தமா அமைந்திருக்குதுமா. கண்டிப்பா 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 எல்லாரும் கேட்டாங்க. போனா ஒரு மோசக்கார குழந்தை நம்ப மாட்டேன். இல்லம்மா உண்மையான கொளுத்தி அப்படி இங்கே ஏமா போய் கேட்போம். கொளுத்து போறேன் சொல்லுமா சொல்லுங்க என் தக்காட்டி வாங்கிட்டு ஏய், ஏன்னா எழுப்பு சொல்லு எழுப்பு ஏறி வலிக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு எழுப்பு எல்லாம் குறைச்சு தக்காளி கொடுங்க எல்லாரும் கேட்போம். எப்படி இருக்குது பாரு. ஏமா குறைச்சி போறேங்க நம்ம கை வலிக்குது. புரட்சி போல உருவத்தை தந்திருக்கிறாய். நிச்சயமாக சத்தியமா சத்தியமா குறித்து படியாட பார்த்துட்டா வித்தியாசமா சரி தங்க உண்மையான குறித்தி போல குருத்தியாக ஆமா யாரும் இல்லையா கணவர் தான் இல்லாத நேரத்தில் குருத்தியாக குறைச்சல் இருக்கிறாய் தங்க உன் எதுக்காக சொல்லி இருக்கிறாய்
அத்திபுரம் செல்வதற்காக அத்திபுரம் செல்வதற்காக உன்னை குரத்தியா உருவத்தை மாதிரி அழைத்திருக்கிறேன். ஆமா அந்த சகரப்படும் பாவி சண்டார துரியோதன சண்டார வாசலுக்கு நான் வைத்தேன் சபதம். அந்த சபதம் கழிக்காமல் ஐயா நட்பாக இது என்றார். மணிமா மேடை 60ஆம் படி ஏற்றி ராஜாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை, பெரியோர் இருந்த சபை, ஆண்கள் இருந்த சபையிலே தொட்டு தீர்ந்து கூதை பிடித்து வந்தாரே. இந்த விரித்த குந்தல் முடிக்காமல் நெடியவன் யாரு? துரியோதனன். அந்த சண்டால பாவி அந்த நெடியவன் பூமியை விதிக்கிறாரா? தங்கள் பாஞ்சாலி என்ன தெரிவிக்கிறாய்? எப்படி பண்ண
அந்த அஸ்திராவின் பேரை கேட்ட உடனே நெஞ்செல்லாம் அப்படி கடகடகடன்னு ஆகுது. ஏமா எனக்கு அச்ச பயமா இருக்குதுன்னா பயமா இருக்கு? நான் எதுக்கு அஸ்திராபுரம் போறோம்? அண்ணா, அண்ணா, அஸ்தாவிரி போவதற்கு நீ எதுக்கு பயப்படுகிறாய்? பயமா இருக்குதுண்ணா. மீத்தால அடிக்கலாம். ஆ? மீத்தால அடிக்கலாம். மீத்தால அடிக்கலாம். நீ ஆதி 3 நாளில் சபதம் வைத்தது எந்த இடத்தில்? பாஞ்சாலி உருவத்துல சபதம் வைத்திருக்கிற. இப்ப நீ போகக்கூடிய உருவம் என்ன உருவம்? நான் குரத்தி அண்ணே, நான் ஆதியில குரத்தி இல்ல, ஜாதியில குரத்தி இல்ல. நான் ஆதியில குரத்தி இல்ல. ஆதில கருத்து கிடையாது, ஜாதியில கருத்து கிடையாது. நீ என்ன சபதம் எதை இருக்கும்போது சபதம் வச்சிருக்கேன். சபதம் வைத்த, நான் பாஞ்சாலியா இருக்கும்போது தான் சபதம். சபதம் வைத்த, நான் குரத்தியா போகணும் தோசை தோசை கிடையாது. கிடையாது. நான் எதுக்கு போகணும்? நான் யார் குரத்தியா போகணும்? நான் எதனால போகணும்? நான் எப்படி போகணும்? எனக்கு நம்பர் கொடுப்பாங்க, நான் எப்படி போகணும்? தங்கம், இரு, இங்க வாங்க. இப்போ டேய், அவன் யாரு பட்டா ஓடு போட்டாலும் அது ஓடு போட்டுறான். அவன் புள்ளி விஷம் கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டு போக முடியாது. அது எந்த இடம் போனாலும் சரி. தங்க காலையிலே உன்னை குறி காரியம் என்ன இப்ப பண்ண மாட்டேன், படிக்க வேண்டியது. ஆமா அடி ஒரு நாள் தீர்த்து சரி சொல்லுங்க, அதான் புரியல. தங்க இன்று நாளையிலே உன்னை குறித்த என்ன சொல்வது தெரியுமா? அதற்காக குறி சொல்வதற்காக குறி உரைக்க வேண்டும். அஸ்தாபுரி பட்டம் சென்று குரியா நினைத்தவர் குறியை உரைக்க வேண்டும். குரியா நீ வயிற்றுக்கு என்ன தின்ற? இது ஒரு பைத்தியமா? இது ஒரு வெகாரமா? நான் போய் நம்ம குறி சொல்றது, நான் குறி சொன்னா கனி பார்த்தலாம், ஜாதகம் பார்த்தலாம், தெரிஞ்ச போகலாம், வீதி வீதியா போகலாம், என்னை பார்த்து குறி சொல்ல போன்றே. ஆமா, குறி சொல்லி குறி உரைத்து அந்த குறி உரைக்கக்கூடிய சன்மான வரத்த சனலை நீ வாங்கிட்டு வர வேண்டும். வாங்கி வந்து என்ன பண்ணோம்? வாங்கி வந்து ஒரு வருஷம் அதாவது வந்து காலம் கழிக்கிறோமா? ஏன்மோ இவன் இவன் 8ஆம் ஒரு பக்கம் எட்டி வைக்கிற இடம்ல குடிச்சு இவன் கண்ணி ஆள் மேல வந்து நாட்டு உலகத்துல இருந்து கிடையாது. ராஜ்தான் என்னவா மூட்டை கட்டி அண்ணன் குடி சொல்ல போவான். நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன இவனுக்கு நான் ஆதாரம் போது இவங்க ஆதார் கார்டு இல்லை, என்ன பண்ணுவோம்? ஆதார் கார்டு அண்ணன் பேசி கேளு. அதானா கேட்டா கேளு. அண்ணா தங்க நான் அஸ்தாபுரம் சென்று தொலைதூர பாலபதி விஸ்வகை உஸ்தாதாவுக்கு ஆமா நான் போகிறான் இருக்காங்க காலத்துல அவரோடு நினைத்து குறியடி உரைக்க வேண்டும். ஆமா அந்த தண்டனை கொடுத்தா வாங்கி வந்து அதை வச்சு ஒரு வருஷம் காலம் கழிக்க வேண்டும். ஆனா எப்படி நான் சொல்றது? நான் எப்படி சொல்லுவேன்? ஏமா உனக்கு குறி சொல்ல தெரியாதா? தெரியாது. உனக்கு குறி சொல்ல வேண்டுமானால் இதோ என் கையில் என்ன இருக்கிறது? வேலுநாதம். இந்த வேலுநாதத்தை இப்படி கையில் கட்டி இப்படி வச்சு யோசனை பண்ணா உனக்கு தன்னால குறி வரும். எனக்கு ஆமா அண்ணா என்ன குறி சொல்ல போட்டேன். நான் வந்து எங்க போவதற்கு
பயமா இருக்குதா? அப்படி போய் தங்கா, உனக்கு ஒன்றே பார்த்து பயமா இருக்குதா? நீ ஏமா பயப்படுற? கூட நான் வரேன். நான் சொல்றேன் கூட உன் கூட நான் வரேன். நல்லா இருக்குது நியாயம். இந்த கூட சின்ன சாகு, இந்த கூட நீ ஏறி உக்காந்தீங்கன்னா அப்படியே பட்ஜெட் அமைங்க. நீ அப்படியே கூட வந்து வச்சுக்க. அஸ்லாபுரம் போனவனா உடனே உன் நெத்திய 111 இருப்பாரு. 111 என்னது நாமும் அப்ப பார்த்துட்டு இவன் தான் கிருஷ்ணன், இவத்தான் திரௌபதியை மாறி வந்துக்கிறாங்கன்னா உன் சாணி பழத்திலே என் கைக்கு சிக்காது அனுப்பிடுவாங்க. அங்க நான் இந்த உருவத்துல வருவேன்னா எப்படி வரும் தெரியுமா? நான் இந்த உருவத்தில் வர மாட்டேன். நீ அஸ்லாமின் மட்டும் சொல்ல வேண்டுமானால் உன் கூட ஈயா வடிவெடுத்து இருப்பேனம்மா உன் கூடைக்குள்ள. ஆமா, வண்டா வடிவெடுத்து வருவேனம்மா உன் கூடைக்குள்ள. ஆமா, ஈ வண்டெல்லாம் வெயிட் இருக்குமா? நீ வகுத்து சோறு தானே தின்ற. ஏமா எனக்கு தயிர் பால் வெண்ணெய் தயிர் குடிப்பாரு, பால் குடிப்பாரு, நெய் சாப்பிடுவேன், வெண்ணெய் நக்குவாரு. வெண்ணெய் நக்காது எப்படி சாப்பிடுவேன்? நக்கணும். வெண்ணெய் நக்கணும், நெய் குடிக்கணும், தயிர் சாப்பிடணும், வெண்ணெய் மோர் குடிக்கணும். வெண்ணெய் நக்கு தான் நக்கணும். சரி. ஏன்னா இடஜாதியில் பிறந்தவங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் செய்வேன். செய்வேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதெல்லாம் சாப்பிடுறீங்க. இதெல்லாம் நல்லா சாப்பிடுறோமா? நீ சாப்பிடத்தான் பாவம். நான் போல பார்க்கும்போது எங்க அண்ணன் ஓலை வளர்க்காரு எல்லாம் பழுது போயிருந்தாரு. எருமாநாட்டை அழிச்சு போய்க்கிறாரு. எருமாடு அழிச்சு போய்க்கிறா. அதனால நான் சொன்னேன் ஈயா வடிவெடுத்து இருப்பேனம்மா உன் கூடைக்குள்ள, வண்டா வடிவெடுத்து வருவேனம்மா நான் உன் கூட. வேற எந்த ஆளுதாலும் இந்த ஈ வந்து பீ மேல உட்காந்து வண்டு வந்து பீயை ஊற்றி போதா இல்லையா? அந்த பீ மேல போறதுதான் உருவெடுப்பாங்க. சரி, ஒரு பொன் வண்டா வருவேன் அண்ணா. நீ வந்துன்னு பொன் வண்டா வரேன். ஆமா, ஈயா வரேன். என் கூட எங்க இருக்குது? உன் கூட தலைமையில இருக்கிறது. புத்தி இல்லாதவனே இடுப்பு மேல கூட மாதிரி உட்காந்து எட்டி பாக்குறேன். என் தலைமையில கூட இருக்குது. நீ ஈயா வடி உட்காந்து எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவுதான் வடி வச்சு உட்காந்து எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுவா? பாஞ்சாலி, இந்த நாள் வந்து நீ எப்படி வருவ? நீ கூடைக்குள்ள கதை எப்படி எடுத்து என்னை கீழே பார்த்துட்டு போனா சந்தேகம் வந்துடும். நான் கோவிந்தன் வந்தான் என்று தெரிந்த உண்டானால் உன் கூட தன்னால சொல்லணும். உன் கூட சொல்லுங்க உடனே எங்க அண்ணன் மாயக்கண்ண வந்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். எடுத்து நீ இப்படி மடியில் வச்சு பார்த்துட்டு போக தேவையில்ல. அப்ப கோவிந்தா சொல்லு பாரு, தன்னால சொல்லணும். கோவிந்தா சுத்துதா கூட பாரு, கூட சுத்துதாப்பா. சுத்துதுமா, மைக் வராது பாத்துக்கோ. சுத்துதா நான் கை காட்ட உடனே போகும். சொல்ல பாக்க இந்த பாரு தங்கா, கோவிந்தா இந்த
கோவிந்தன் வந்ததை உண்டானா கூட தன்னால சொல்லணும். சரி கொஞ்சம் வேணும்னாலும் ஏனாகும் அவரவர் நினைத்தக்குரிய இப்படி வைத்து நான் நினைத்ததை உண்டானால் தானாக அவன் நினைக்கிற குறியன் வாயில வந்து ஆமா நாவில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்க வரும். சரிண்ணா சரி வேணாத்த கொடுத்துட்டா கூடையில வரேன்னு சொல்லிட்டேன் இந்த கூடையில வரேன்னு சொல்லிருக்கிறேன் குளத்தையா போன்னு சொல்லிட்டேன். சரி உன் பேச்சு கேட்டுன்னு நான் போனா நான் என்ன குறைக்க போறது நீயா மலை குறிச்சி போக வேண்டும். பாஞ்சால குறிச்சினா கண்டுபிடிச்சிருவாங்க. பாஞ்சால குறிச்சினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு மலை குறிச்சியா மலை குறிச்சியா பாஞ்சால குறிச்சின்னு போய் சொல்லிட்டானா உன் கறி அங்க காக்காய் கொதவாது போயிடுமா செஞ்சுக்கலாம் சாப்பிடுறதுக்கா. சரிடா மலை குறிச்சி போய் நீ செல்ல வேண்டும். சரி உன் பேச்சு கேட்டா குறைச்சியா போயிடுறேன். நாளை ஒரு தினத்திலே எங்க 5 கலவரம் மாறுறேன். அந்த நடுவு ஐவர் நடுப்பு அவர் சும்மா லேசானவர் கிடையாது. அர்ஜுனன் என்னை வில்ல வெளுத்த கல்யாணம் பண்ணவர். ஆமா ஏடே போடி ஒன்னும் பேச்சு கேட்ட குறைத்தே பண்ண போடி குறைத்தினா நான் என்ன பண்ணுவேன்? ஏமா போடி குறைத்தினா என்ன பண்ணுவேன்? போடி குறைத்தினா நீ அதுக்கு பயப்பட வேண்டாம். அதாவது வந்து அவனை அதாவது அந்த அர்ஜுனனை வந்து நான் குறவனே உருவத்தை மாற்றி உன் நடத்துவேன். அவன் வந்த உடனே நீ போடி குறைத்தினா நீ போயா குறவன்னு சொல்லிடணும். அவன் முதல் பாரு கல்யாணம் பண்ணி வராங்க. கல்யாணம் பண்ண வந்த உடனே நீ எங்கேன்றாங்க பண்றான் வாயா போயான்றாங்க. 3வது வா போன்றாங்க. 4 சேர்த்தா வாடான நாலாவது என்ன பண்றாங்க? முதல்ல வாங்க 2வது வாயா போயா 3வது வா போ 4வது சேர்த்தா வாடான கல்யாணம் புடிச்ச என்னங்க வருவாங்க. அப்புறம் வாயா என்ன 3வது வா போ 4வது சேர்த்தா வாடா தானே. அதே போல என்ன கோடி கொடுத்து போயா போறவன்னு சொல்லிடணும். சரி அண்ணா இதுன்னு சொல்லிட்டேன். ஆமா நான் குறைத்தியா போனா எப்படி நம்ம பேசிக்கொண்டு போனதான் நீ குறைத்துன்னு தெரியும். கண்டிப்பா வருவேன். நிச்சயமாக கண்டிப்பா போறேன். கண்டிப்பா போமா வரேன். எப்படியா பட்டவன் சாதாரணமானவங்க கிடையாது. எப்படி நூல்ல இருப்பேன் திரும்ப இருப்பேன் எல்லைக்குள் என்னை போல எங்க இருந்திருப்பேன். தேரை கொண்டு போகணும். ஆமா அதனால உன் வார்த்தையை கேட்டு நான் அஸ்திராம போறேன். நான் பாஞ்சால என்ன உருவத்தை மாத்தி போறேன் போக வேண்டும்.